வணக்கம். 8ஆம் நம்பர் தலைவர் பேசுறேன். இந்த வருஷம் எல்நினோ ஏற்பட்டிருக்கிறதால, பெரிய வானிலையில பெரிய லெவல்ல மாற்றம் ஏற்பட்டு, பல நாடுகள்ல வறட்சியில தவிக்கும். பல நாடுகள் வந்து வெள்ளம் அடிச்சுட்டு போயி, வெள்ள பஞ்சம் கூட ஏற்படும். ஒரு நாடுல வெள்ள பஞ்சம், இன்னொரு நாட்டுல மழையே பெய்யாது அப்படின்னு வானிலை ஆய்வாளர்கள் பூரா சொல்லிக்கிட்டே வர்றாங்க. எல்நினோங்கிறது என்ன நம்ம ஆழமா போய் சர்ச் பண்ணி பார்க்கும்பொழுது, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்தோனேசியா பக்கத்துல பசிபிக் பெருங்கடல்ல, ஆஸ்திரேலியா பக்கம் இருக்கக்கூடிய மேல் தளத்துல ஹீட் அதிகமா இருக்கிறதால, உள்வாங்கி பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சுருக்கமா நம்ம சொன்னோம்னா இது. கூடுதலா இது ஏன் ஏற்படுது அப்படின்னு போய் கேட்டோம்னா, உலக பருவநிலை மாற்றத்தால ஏற்படுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. 2021ல பிரான்ஸ் நாட்டுல பாரிஸ்ல உலக நாட்டு தலைவர் பூரா ஒண்ணு கூடி சுற்றுச்சூழல பத்தி பேசுனாங்க. உலக உலக சீர்கெட்டு போச்சே, இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு பேசுனாங்க எல்லா நாட்டிலயுமே. இதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, 1950ல பூமியினுடைய சராசரியுடைய வெப்பநிலை மேல் தரத்தினுடைய சராசரி வெப்பநிலை 1.5 1 ஃபாரன்ஹீட்டா தான் இருந்துச்சு. செல்சியஸா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் நார்மலா. 1 இருக்கு 1.5 சென்டிகிரேட் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட்டா அதான் இருக்கணும் அப்படின்னாங்க. 1950க்கு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லா நாட்டிலயும் கூடி அங்கங்க தொழிற்சாலை, அந்த தொழிற்சாலை, இந்த தொழிற்சாலைன்னு கூடி, எங்க பார்த்தாலும் தொழிற்சாலை தான். ஆனா வேலைவாய்ப்பு பெருகுது. எங்க தொழிற்சாலை கட்டி கட்டி, பூமியினுடைய சராசரி வெப்பம் அளவு 15க்கு போயிருச்சாம் இப்ப. 15க்கு போனா, இன்னொரு 1, 2க்கு போனா அவளே முடிஞ்சிருமாம் அவ்வளோதான். அவளே வெப்பத்தால அழிஞ்சிரும். மழை பெஞ்சு அழிச்சு எல்லாத்தையும் கொண்டுரும். நல்ல வறட்சி ஏற்படும். இங்க பார்த்தா காட்டுத்தீ ஏற்பட்டுரும். குடிக்க தண்ணி இருக்காது. கீழ எல்லாம் வறண்டு போகும். உடல்நிலையே வத்தி போகும்ன்றான். இப்ப 97, 98 டிகிரி இருக்கலாம் உடல்நிலை தேவையான ஹீட் அது. 100க்கு மேல 101, 102 வச்சா மனுஷனுக்கு உடம்புல காய்ச்சல் வந்துருது. அப்ப வைத்தியம் பார்த்தாத்தேன். அப்ப 101க்கு மேல உடம்பு ஏத்துக்கிற முடியல. அதால காய்ச்சல் வந்துருது. விழுந்து சுடங்கி படுத்துக்கிறான். அப்புறம் எதுவும் சாப்பிட முடியல. அப்புறம் வைத்தியம் பார்க்குறோம். அந்த காய்ச்சல போக்குறோம். இது மாரி பூமிக்கு இப்ப காய்ச்சல் வந்துருச்சுங்கிறேன். இதுக்கு என்ன காரணம்? காய்ச்சல் வந்ததுக்கு என்ன காரணம்? எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில் மயம் தான் அப்படிங்கிறேன். எல்லாரும் நவீன உலகத்துக்கு போனதே பெரிய ஆபத்தா வந்து முடியுது அப்படின்னு. ஏற்கனவே க்ரூட் ஆயில்லாம் எடுக்கக்கூடாதுன்னே சொல்லியிருக்காங்க. க்ரூட் ஆயில் வந்ததே நாடு அழிகிறது. இந்த உலகம் அழிகிறது முக்கியமான காரணம் என்ன? க்ரூட் ஆயில் தான். பெட்ரோல், டீசல் எடுத்து என்னைக்கு வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி விட்டாங்களோ, அன்னைக்கே சண்டாளைங்க அந்த பூமிய எரிக்க வச்சுட்டாங்க. குளோஸ் பண்ண வச்சுட்டாங்க. அவங்களுக்கு கோடி புண்ணியம் தான். உண்மையிலே. நீங்க என்ன மாற்று பொருள உருவாக்குனாலும் சரிதான். இது நீண்ட காலத்துக்கு இந்த பூமி இருக்கும்ங்கிற நம்பிக்கை எங்களுக்கெல்லாம் கிடையாது. என்ன காரணம்னா, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நாள் புதுசு புதுசா சிக்கல்கள் வந்துகிட்டே இருக்குன்றேன். சரி, பூமி சூடாகி போச்சு. ஏன் சூடாச்சு? கரண்ட் வெளிச்சத்தால சூடாச்சுங்கிறேன். தார் போட்டதால சூடாச்சுங்கிறேன். காரு, வண்டி, செல்போன் அது இது லொட்டு லொசுக்கால பூராமே இதனால தான் பெரிய பிரச்சனை ஏற்பட்டு போச்சு அப்படின்னு சொல்றேன். சரி, இதெல்லாம் இப்ப இப்ப என்ன செய்யுது? பூமியினுடைய சூடு குறைக்கணுமே! இப்ப என்ன பண்றது? அப்படின்னு உட்கார்ந்து பேசும்பொழுது, அவங்க என்ன செய்றாங்கன்னா, தொழிற்சாலைய கார்பன் டை ஆக்சைட அதிகமா விடுறீங்க. எல்லா வீட்லயும் பெரும்பாலான பெரிய பணக்கார வீட்ல 3 நாள் ஏசி. ஏசி தான் பெரும்பாலான ஓசோன் படலத்துல ஓட்டை விழுந்துச்சுன்னு அப்பயே ஆரம்பத்திலேயே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நம்மட்ட. ஓசோன் அடுக்குல ஓட்டை விழுந்துருச்சாம், ஓட்டை விழுந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதனால ஹீட் ஓவர் ஆகும். அதனால எல்நினோ வரும், அது வரும், இது வரும்னு நம்மள சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா, அத நம்ம சரியா கவனிக்காம, நவீன காலத்துக்குள்ள போயிட்டோம். திரும்பவும் முடியாது. முதலாளிக்குள்ளாட்ட போயிட்டா அப்படி திரும்ப முடியுமா? பேசிக்கிட்டா லப்புன்னு கவிச்சு முழுகி போடும் எல்லாத்தையும். இப்ப என்ன ஆகி போச்சு? எங்க பார்த்தாலும் தொழிற்சாலையா கட்டி ஏசிய போட்டு, அவன போட்டு, இவன போட்டு பார்த்தா, பெரிய நாடுகள், பணக்கார நாடுகள் பூராமே ஏசிய நிப்பாட்டுன்னு சொன்னான் அவன். யாரு? பாரிஸ்ல நடந்தக்கூடிய அந்த உச்சி மாநாட்டுல சொன்னாங்களாம், எல்லாரும் வீட்ல இருக்கும்போது ஏசிய நிப்பாட்டு. இந்த ஏசி தான் இந்த இந்த பூமிய சூடாக்கி போச்சு. நீ பாட்டுக்கு குளு குளுன்னு உள்ள இருந்துக்கிற. ஆனா வெளியில சூடாகி பூமிக்கு காய்ச்சல் வந்துருச்சு. அதனால மழை இல்ல, தண்ணி இல்ல, அதிகம் வெள்ளம், வெப்பம் எல்லாம் காட்டு தீ பரவுது. எல்லா பெரும்பாலான உயிர்கள் எல்லாமே அழிஞ்சு போச்சுங்கிறாங்க. பல்லுயிர் பெருக்கத்த ஊக்கப்படுத்துறதுக்கு இந்த மாநாட்டினுடைய நோக்கமே அப்படின்னு. பல்லுயிர் பெருக்கம்னா என்ன? புழு, காக்கா, பல்லி, பூரன், தேளு, தப்பட்டை இந்த மாரி நெறைய மானு, சிங்கம், மனுஷன் எல்லாம் பல்லுயிர் பெருக்கத்த பெருக்குனாத்தான் மனுஷன் வாழ முடியும். இப்ப பல்லுயிர் பெருக்கத்துக்கு ஆபத்து ஏற்பட்டுருக்கு. பல்லுயிர் பெருக்கமே இல்ல. பல பூச்சிகள், செடிகள் அழிஞ்சு போச்சு. அப்ப அது அழிஞ்சுனா நம்ம அழிய போறோம்னு அர்த்தம். அது வாழ்றதுக்கு வழி வகுக்கணும் நம்ம. அப்பதான் நம்ம வாழலாம். அப்படின்ற மாரி அவங்க எல்லாரும் பேசிட்டாங்க. அப்போ ஒரு வார்த்தை எல்லாரும் பேசி கரெக்ட்டா சொன்னாங்களாம். சரி, அதிகபட்சம் 2047க்குள்ள அதிகமா எங்கே பார்த்தாலும் ஒரு பூமியினுடைய மேல் தளத்து சூட 1 பாயிண்ட்க்கு இழுத்துட்டு வரணும் அப்படின்னு பேசி ஒரு தீர்மானத்த கொண்டு வந்திருக்காங்க. அதன் அடிப்படையில இப்ப எலக்ட்ரிக் கார்லாம் வருது. நீங்க நினைக்கிற மாரி இல்ல. இதனுடைய காரணம் தான் க்ரூட் ஆயில தவிர்க்கிறதுக்கு தான் இதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக் கார்லாம் இப்ப வந்துகிட்டே இருக்கு. சூரியன்ல இருந்து நம்ம கரண்ட் தயாரிக்கிறது அதனால தான். பசுமையான மின்சாரத்த தயாரிக்கணும். காத்துல இருந்து மின்சாரம் தயாரிக்கிறதே அந்த பாரிஸ் நகரத்தினுடைய கோட்பாட்டின் மூலமா தான் இப்ப இதெல்லாம் தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். சரி, இதுக்கு என்னாதான் பண்றது? இதுக்கு வழிதான் என்ன? அப்படின்னு பேசும்பொழுது, இந்த பூமிய சராசரியா ஒரு 15 வருஷத்திலேயே சராசரியான இடத்துக்கு கொண்டு வர முடியும். ஆனா கொண்டு வர முடியும்னா, யாருமே லைட் எரியக்கூடாது வீட்ல அப்படின்னு. யார் வீட்லயுமே லைட் எரியக்கூடாது.
யார் வீட்டுமே ஏசி எரியக்கூடாது. சுருக்கமா கரண்ட் உற்பத்தி இருக்கக்கூடாதுங்க. கரண்ட் உற்பத்தி வர வரத்தே பூமி சூடாயிருச்சு. எல்லார் வீட்லயும் இருட்டு எங்கேயாவது இருக்கா பார்த்தீங்களா? இருட்டு பகலாயிருச்சு. எங்கே பார்த்தாலும் லைட்டு. எங்கே பார்த்தாலும் டியூப் லைட். எங்கே பார்த்தாலும் ஒவ்வொரு வீட்லயும் லைட்டு, டிவி. இரவு இரவா இல்ல, பகல் பகலா இல்ல. எப்ப பார்த்தாலும் வேலைகள். எப்ப டாக்டர் என்ன சொல்றேன், நீங்க ஆஸ்பத்திரிக்கு ஒரு ஆஸ்பத்திரி ஏதாவது நோய் மிஸ் பண்ணீங்கன்னா, அவன் என்ன சொல்றேன், முன்னாடி காலத்துல கரண்ட் இருக்காது. காலையில முடிச்சுட்டு 5, 5:30க்குலாம் சாப்பிட்டுருவாங்க எல்லார் வீட்லயுமே. 5:30க்கு சாப்பிட்டு, இது இத்துணுக்கூண்டு அரிக்கை லைட் இருக்கும். மண்ணெண்ணெய் ஊத்தி வச்சிருப்பாங்க. ஏதோ நைட்டு பூச்சி வட்டம் இருந்தா, கடிச்சு பிடிச்சு வச்சுட்டு அத பொருத்தி பார்ப்பாங்க. என்னன்னு சுத்திலும் அடிச்சு பார்ப்பாங்க. அதுக்காக வச்சு 5:30க்கு 5:45க்குள்ள சாப்பிட்டு தூங்கிருவாங்க எல்லாருமே. 4 மணிக்கு எந்திரிச்சுருவாங்க. இப்ப டாக்டர்ட்ட போனா என்ன சொல்றேன், இவன் ரொம்ப காலம் கழிச்சு கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க டாக்டரு. 5:30க்கே சாப்பிட்டுருங்க நைட்டு சாப்பாடைங்கிறான். இப்ப பாத்தீங்களா? இங்க நிப்பாட்டுறான்னு பாத்தீங்களா? அப்ப வழி இல்லாததால 5:30க்கு சாப்பிட்டேன். கரண்ட் இல்ல. இனிமே முழிச்சிருந்து என்ன பண்ண போறோம்? அப்படின்னு அவன் சாப்பிட்டேன். இப்ப வந்து என்ன சொல்றேன்னா, நீ என்ன இருந்தாலும் 5:30க்குள்ள நைட்டு சாப்பாட சாப்பிட்டு இருட்ட பிறகு சாப்பிடாதீங்க. என்ன அர்த்தம்? இருட்ட பிறகு சாப்பிட்டா உடம்புல தீங்கு ஏற்படுது அப்படின்னு டாக்டர் வந்து சொல்றாங்க. ஆக மொத்தத்துல பழைய கால வாழ்க்கைதே சிறந்ததோ, பழைய கால வாழ்க்கையத்தே நம்ம கொண்டு போய் நிப்பாட்டணுமோ அப்படிங்கிற மாரி நமக்கு ரொம்ப இப்ப யோசனைலாம் பல வாரா தோணுது. இப்ப மண்ணையும் வெட்டாத, மண்ண வைக்காத, மழையும் வெட்டாத அப்படின்னு சொல்லி மனு தர்மம் சொல்லுது. மனு தர்மம் அப்பயே சொல்லி வச்சிருக்கான். மனு அப்பயே சூரியமயம் மனு அப்பயே எழுதி வச்சிருக்கான். மண்ண வெட்டி வித்துறாத, மழைய வெட்டிறாத. எந்த பொருள் எப்படி இருந்துச்சோ அது அப்படியே தான் இருக்கணும்னு அவன் சொல்லியிருக்கான். அந்த பொருள் அப்படியே இருந்தா வளர்ச்சியிட முடியாது. ஆனா அப்படி வளர்ந்தா உனக்கு உயிருக்கே ஆபத்து. நீ வாழ முடியாது. அப்படின்னு அவன் சொல்லி வச்சுட்டு போயிட்டான் மனு. இப்ப கடைசியில எங்கே வந்து நிக்குது? கரண்ட ஏன்டா கண்டுபிடிச்சோம்னு சொல்றேன். குருடாயில ஏன்டா கண்டுபிடிச்சோம்னு சொல்றேன். ஒரு குறிப்பு செல்போனை ஏன்டா கண்டுபிடிச்சோம்னு சொல்றேன். இன்னொரு குறிப்பு ஏன்டா எல்லாமே ஏன் கண்டுபிடிச்சவங்க இடத்துக்கு வர்றேன். எல்லாரும் வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா உண்மையான விஷயம், மனசுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம், இந்த நவீன உலகத்துக்கு ஏன்டா போனோம்னு எல்லா அறிவியல் விஞ்ஞானி கூட பதட்டத்துல இருக்கான், பயந்து போய் கிடக்கான். இது எங்க போய் நிக்க போகுது? இது எப்படி நிக்க போகுது சொல்லுங்க? இந்தா நேத்து அரிசி விலை ரூ. 20 ஆயிருச்சு. இன்னும் ரூ. 20 ஏறப்போதா, ரூ. 30 ஏறப்போதாம். இப்ப இதுக்கெல்லாம் அரசாங்க மாற்று நடவடிக்கை என்ன? எங்கேயுமே கர்நாடகத்துல விளைச்சல் இல்லைங்கிறேன். ஆந்திராவுல விளைச்சல் இல்லைங்கிறேன். தமிழ்நாட்டுல இதே போல இந்த விளைச்சல் இருக்காது. இந்த மழை தண்ணி ஆரம்பிக்க போகுது. இங்கேயும் மழை இருக்காதுன்ட்டேன். ஆக மொத்தத்துல ஒரு அரிசி ரூ. 100 போனாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. ரூ. 100 ஏறினாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. இப்ப கிலோ அரிசி ரூ. 60னா 100, 120 போனா ஆச்சரியப்படுறது. 120 போனா இங்க வருமானம் வேணும்ல. மழை இருந்தா தானே வேலை கிடைக்கும். வேலை இருந்தா தானே பொழப்பு நடக்கும். இங்க பொழப்பும் நடக்காது. இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ரேஸ் அரிசி நீங்க போடுறீங்க. இப்போதைக்கு இருக்க மக்களுக்கும் சொல்றேன், கவர்மெண்ட்டுக்கும். இப்ப ரேஸ் அரிசி நீங்க போடுறீங்க. ரேஸ் அரிசிய யாருமே சாப்பிடுறது கிடையாது. எல்லாருமே கோழிக்கு போடுறேன். கோழிக்கு விக்கிறான், மாட்டுக்கு விக்கிறாங்க. ஒரு படி ரூ. 10 ரூ. 15 சொல்லி மாட்டுக்கு விக்கிறாங்க. நீ சும்மா குடுக்குற. அவன் மாட்டுக்கு விக்கிறான். ஏன் மாட்டுக்கு விக்கிறேன்னு நான் கேட்கும்போது, அட போங்க, இந்த அரிசிய போட்டா 1 1/4 மணி நேரம் வேகும். கேஸ் சிலிண்டர் கூட காலியா போகும். காசுக்கு நான் எங்க போறது? அப்படிங்கிறேன். இப்ப ஆளுங்க பூரா சொல்றாங்க. இந்த அரிசிய ரேஷன் கடையில குடுக்கக்கூடிய அரிசிய நான் ஊற போட்டு உலையில வச்சேன்னா 1 1/2 மணி நேரம் வேகும். இதுனா 1/2 மணி நேரம், 1/4 மணி நேரத்துல வந்து நான் இறக்கிறேன். அப்ப கேஸ் சிலிண்டர் மிச்சமாகுது. என்னுடைய வரவு செலவுல பார்த்துட்டே நாங்க விக்கிறோம். ஏதோ குடுக்குறாங்க, நான் அந்த இடத்துல இருக்கோம், அந்த இடத்துல அட்டெண்டன்ஸ் போடுறோம், வாங்குறோம். இங்கிட்டு குடுத்துக்குறோம், அங்கிட்டு வாங்கிக்கிறோங்கிற அடப்புல தான் நாங்க விக்கிறோமே ஒழிய, இத போய் சமைச்சோம்னா குளோஸ் நாங்க. கேஸ் 10 நாளைக்கு ஒருக்கா ஒரு சிலிண்டர் இறக்க வேண்டியது எங்களுக்கு தெம்பு பத்தாது அப்படிங்கிறேன். இதெல்லாம் எதுக்குன்னு நீங்க கவனிக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். நாட்டுல நீ மழை இருக்காதுங்கிறேன். மழையே இருக்காது. ரொம்ப மழை பெஞ்சாலும் ஆபத்தா பெய்யுங்கிறேன். மழை பெய்யாது நல்லது. பெஞ்சிச்சுன்னா உயிரிழப்பு அதிகமா வருங்கிறேன். இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் என்ன திட்டம் வைக்க போகுதுன்னு தெரியல. சரி, தொழில் மயத்தாலதான் இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டதா? சரி, தொழிலே பண்ணல. இதுக்கு முன்னாடி 1950ல இருந்தே இப்ப மாற்றம். 1900 தான். 1800, 1600, 1300, 1000, 800 இப்படி ஆண்டுகள்ல எல்லாம் இந்த மாதிரி வறட்சி, எல்னினோ ஏற்பட்டிருக்கா, ஏற்படலையா? அப்ப அதெல்லாம் எப்படி ஏற்பட்டுச்சு? நமக்கு இதெல்லாம் விளக்கம் நிறைய வேணும். சும்மா நம்ம பாட்டுக்கு பொத்தடியா வந்து தொழில்லதான் இதெல்லாம் நடக்குதுன்னு நம்மவும் சொல்லிட முடியாது. இதுல தொழில்கள் இல்லாமயே காலத்துல வறட்சியெல்லாம் ஏற்பட்டிருக்குன்னு புராண நூல்கள்லாம் எப்ப சொல்லுது? மழை பெய்யல, தண்ணி இல்ல, எங்க பார்த்தாலும் வறட்சியா இருந்திருக்கு, மக்கள் பசியில செத்துருக்கான் அப்படின்னு பல இடங்கள்ல மீனாட்சி உங்கள் படத்தையெல்லாம் பார்த்து 1950க்கு முன்னாடிலாம் 1923ல கடுமையான வறட்சி, பசியில பட்டியல நிறைய பேர் செத்துருக்காங்க கூட நம்ம வரலாறு படிக்கிறோம். அப்பெல்லாம் எந்த தொழில் நடக்கலையில, அப்படியே அந்த வறட்சி வந்துச்சு. காரணம் என்ன? தொழில் நடக்கிறதாலதான் இந்த எல்னினோ வந்துச்சா? தொழில் நடக்கிறதாலதான் இந்த காட்டு தீயில இருந்து தண்ணி பற்றாக்குறையில இருந்து எல்லாம் வருதா பூமிக்கு? இல்ல எப்பவுமே இது வரக்கூடிய ரொட்டீனான ஒரு வேலை தானா பூமிக்கு? அப்படிங்கிறது நமக்கு தெளிவா நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு நம்ம படிக்கல. நம்ம படிச்சா பத்தாது. இவ்வளவு தொலைக்கா நமக்கு தெரிஞ்சிடும். அதனால யாருக்கு என்ன தெரியுமோ, தொழில் 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 உலகத்துக்கு முன்னாடி ஒரு 100 வருஷம், 200 வருஷம், 500 வருஷம், 1000 வருஷம் இப்படி இருந்து இந்த பூமிக்கு ஏன் இந்த மாதிரி எல்னினோ போட கடுமையான வறட்சி ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத என் கமெண்ட்ல சொல்லுங்க.